ஹாய் செல்ல வணக்கம். திஸ் மக எக்ஸைஸ் 3.5ல 7th சம் சாமி 6 × x அடுக்கு 4 மைனஸ் 5 × x அடுக்கு 3 மைனஸ் 38 × x அடுக்கு 2 மைனஸ் 5 × x அடுக்கு 1 ப்ளஸ் r = 0. இந்த சமன்பாட்டினுடைய ஒரு தீர்வு 1/3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு தீர்வுனா அது எக்ஸுக்கு பதிலாக 1/3 போகிறோன்னு அர்த்தம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1/3 போட்டால் ஈக்குவல் வரும். கண்டிப்பாக தீர்வு வந்துச்சுன்னா ஈக்குவல் 0. காரணி, தீர்வு, மூலம் இது எல்லா வார்த்தைக்கும் ஒரே அர்த்தம் தான் சாமி. வகுக்கும் போதுனா வரும் ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ வகுத்தா 0 மீதி வரும். ஆனால் ஈவு என்ன வரும் நமக்கு தெரியணும். அதனால் என்ன பண்ண போகிறோம், தொகுமுறை வகுத்தலில் பயன்படுத்தி இதை போட போகிறோம். 4 இருந்துச்சுன்னா 5 உறுப்புகள் இருக்கணும். அடுக்கு 4 இருந்துச்சுன்னா 5 உறுப்புகள் 1 2 3 4 5 உறுப்புகள் இருக்குது. ஓகே, திட்டவடிவில் தான் இருக்குது. ப்ளஸ் 6 மைனஸ் 5 மைனஸ் 38 மைனஸ் 5 ப்ளஸ் 6 கொஞ்சம் கேப் விட்டு டா வகுத்தல் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1/3 முதல் உறுப்பு அப்படியே இறக்குங்க. இதையும் பெருக்கணும். 6 × 1/3 நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல். 1 3 3 2 3 6 அப்படின்னா சாமி வரும். பெருக்குனா ப்ளஸ் 2. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறி போட்டால் -3. இப்போ 1/3ஐயும் -3ஐயும் பெருக்கணும். நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல். -1 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ் ரெண்டுமே மைனஸ். அப்போ என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். 13 39 இது ரெண்டையும் பெருக்கணும். -39 × 1/3 முன்னாடி போட்டாலும் சரி பின்னாடி போட்டாலும் சரி. 1 3 3 3 3 9 -13 ரெண்டுமே மைனஸ், கூட்டிக்கிறோம். -18. இப்போ -18ஐயும் அது கூட 1/3 பெருக்கணும். நடுவில் பெருக்கல், குறுக்கு கேன்சல். 6 1 18 -6 ஈக்குவல் வந்து சாமி 0. அப்போ 0 மீதி 0ன்னு வந்துச்சுன்னா இது ஒரு தீர்வுன்னு ஆகிடும். இது ஒரு தீர்வுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். மீதி இருக்கிறதுனா அது எக்ஸின் அடுக்கு 4 ஒரு தீர்வு போச்சுன்னா மீதி எக்ஸின் அடுக்கு 3 வரும் இல்லையா. அப்போ இதை பார்க்குறோம். இப்போ 18ன்னு வந்திருக்கு சாமி. இந்த 18ன்னு வந்துடுச்சுன்னா 1 2ஆம் வாய்ப்பாடு இல்லை 3ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு யார் தீர்வாக வருவாங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டி பார்க்கணும். இது எல்லாம் மைனஸ் அதிகமாக இருக்குது, இது ப்ளஸ் கம்மியாக தான் இருக்குது. அப்போது +1 -1 நமக்கு தீர்வாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகே, வாய்ப்புகள் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன், நான் 2ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணவா. 2ஆம் வாய்ப்பாடு இல்லைன்னா ஒன்று பண்ணலாமா, 3ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது 1/3 வந்து இதுவாக இருக்கிறதுனால நான் 3ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது 3னுடைய மடங்காக இருக்கிறதுனால ட்ரை பண்ணுறேன் சாமி நான். ஓகே, ஸோ 3ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணி பார்க்குறேன். 3 இங்கே போட்டுக்கலாம். தனியாக எடுத்து போகிறத விட இங்கே போட்டுக்கிறேன். மொதல் நம்பர் அப்படியே போடுங்க. 6 3 18 ப்ளஸ் 18 ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியனுடைய குறி போட்டால் ப்ளஸ் 15 ரெண்டுமே இது ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் 5 3 எவ்வளோ 45. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரியானது சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் +6 6 3 18 ப்ளஸ் 18 என்ன சமயம் வந்துடுச்சு, 0 வந்துடுச்சு. அப்போ இது ஒரு காரணியாக இருக்குது. கடைசியில் என்ன இருக்குது, இங்கே 6 இருக்குது, எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போ +2 போட்டோன்னா வராது. 3ஆம் வாய்ப்பாடு தான், 3ஆம் வாய்ப்பாடு ஒன்று போட்டேன். இப்போ 2ஆம் வாய்ப்பாடு போட்டு பார்க்குறேன். 2ஆம் வாய்ப்பாடில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால +2 வராது. என்ன 2 போட்டு பார்க்கலாம், -2 போட்டு பார்க்குறேன். மொதல் உறுப்பு அப்படியே எடுத்துக்கங்க. 6 2 +6 6 2 12 2 பெருக்கி போட்டால் -12 ஒத்தப்பட மைனஸ். பெரியானது சின்ன கழிச்சா +3 பெரியனுடைய குறி ப்ளஸ் 3 2 6 -6 என்ன சாமி வந்துருச்சு, 0. ஸோ இதோ ஒரு தீர்வு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ மீதி இருக்கிறது இதுதான். அப்போது மீதினா இதோ ஒரு 1 போயிடுச்சு. ஸோ எக்ஸின் அடுக்கு 3 எக்ஸின் அடுக்கு 2 இது எக்ஸின் அடுக்கு 1 வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு என்ன போட்டு பார்க்கலாம், 2ன்னு போட்டதுனால தலைக்கு இதனுடைய தலைக்கு என்னது 1/2ன்னு போட்டு பார்க்கலாமா சாமி. இது இருக்கிறதுனால இதனுடைய தலைகீழ் +3 போட்டேன். 2 இருக்கிறதுனால -2 இருக்கிறதுனால -2னுடைய தலைகீழ் -1/2 போடுறேன். முதல் உறுப்பு அப்படியே இறைக்கணுமா, இதை எடுத்து போயிருங்க. 6 × -1/2 1 2 3 2 6 வந்துச்சு -3 இது 0 வந்துடுச்சு. ஸோ கடைசியில் 0 வந்திருக்கணும். வந்துடுச்சா சாமி. அப்போ எத்தனை தீர்வுகள், 4 தீர்வுகள் வந்துடுச்சு நமக்கு. தேர்ஃபோர் தீர்வுகள் நான் இங்கே முடிச்சுக்கிறேன். தேர்ஃபோர் தீர்வுகள் +1/3 +3 -2 மற்றும் -1/2. ஓகே செல்லம், தேங்க்யூம்மா.